நம்ம பெரிய துரோகத்தை பண்ணிருக்கோம். அவங்க நம்பிக்கையை உடைச்சிருக்கோம். அவங்க மனசை கிழிச்சு காயப்படுத்திருக்கோம். அவங்க மனசு வலிக்க வலிக்க அவங்க உயிரை புடுங்கி எடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்மள அவங்க மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நான் எப்படி அவங்க மகனாகும், நீ எப்படி அவங்க மருமகளாகவும் இந்த வீட்டில் இருக்க போறோம். அவங்க மனசுல ஏற்பட்டிருக்க காயத்தை நம்ம எப்படிதான் சரி பண்றது? எங்க கடைசி வரைக்கும் அத்தை இப்படியே இருக்க போறாங்க நீங்க முடிவே பண்ணிட்டீங்களா? அவங்க அப்படித்தானே சொல்றாங்க. அவங்க சொன்னா அதுக்காக நம்ம விட்டுடணுமா? இன்னும் 200% நம்ம கஷ்டப்பட்டு போராடணுங்க. அத்தை மனசுல நம்ம இடம் பிடிக்கணும். இந்த குடும்பத்துல நாமளும் ஒருத்தங்கன்னு ப்ரூஃப் பண்ணணும். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. நாமெல்லாம் மறுபடியும் ஒன்னா சேருவோம். அத்தை பழசெல்லாம் மறந்துட்டு நம்மள சேர்த்துப்பாங்க. யாரு? பாட்டி. என்ன பண்ணட்டும், பேசுவா? ஏற்கனவே நம்ம 2 குடும்பத்துக்குள்ள இப்ப நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப நீ போன் எடுத்து பேசினா அம்மா கோவம் தான் என்ன ஆகும்? எனக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. பரவாயில்ல, பேசு. இல்ல வேணாம், அத்தை கோவப்படுவாங்கன்னு தெரிஞ்சும் நான் எதுக்கு பேசணும்? பாட்டி உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறாங்க போல இருக்கு. சரி, ஒன்று பண்ணுவோம். பேசாம அம்மா கிட்ட போய் கேட்போம். அவங்க பேச வேணாம்னு சொன்னாங்கன்னா பேசவே வேண்டாம். வா. உங்களை கேட்காம இனிமே எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். வீட்ல இருந்து பாட்டி ஃபோன் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாமா வேணாமான்னு தெரியல. நான் பேசலாமான்னு நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க அத்தை, நான் என்ன பண்ணட்டும்? உங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்க கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா பேசுங்க, வேணான்னா விட்டுருங்க. அது உங்க இஷ்டம். அத்தை, அது நீங்க வேணான்னு சொன்னா நான் பேச மாட்டேன். அத்தை. ஏம்மா, உங்களுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏன் சும்மா வந்து தொந்தரவு பண்றீங்க? இப்பதானே மேலே போனீங்க, அதுக்குள்ள ஒரு புது பிரச்சனையோட வந்து நினைக்கிறீங்க. என்னங்க என்னங்க இப்படி சொல்றாங்க? பேசுறதுல பிரச்சனை இல்லைன்னா உடனே சரின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்றதை பார்க்கும்போது பேச வேண்டாமே. எங்க அப்போ இனிமே நான் பாட்டிக்கிட்டயும் என் வீட்டுல இருக்கிற யாருக்கிட்டயும் பேசக்கூடாதா? உங்க வீட்டுல ஒதுக்கி வைக்கிறாங்க, எங்க வீட்டுல இருக்கிறவங்க பேசணும்னு நினைச்சாலும் பேச முடியல. ஏங்க நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட என்ன சொன்ன? இந்த வீட்டில் அம்மா மனசுல இடம் பிடிச்சி நம்ம எல்லாம் ஒன்னா குடும்பம் ஆகணும்னு சொன்னல. அதே மாதிரி உங்க குடும்பத்தோடய நம்ம சேருவோம். 2 குடும்பமும் சந்தோஷமா சிரிச்சு பேசுற நாட்கள் சீக்கிரம் வரப்போகுது. இது நடக்கும், என்ன நம்பு. வா. என்ன இவ இத்தனை தடவை போன் பண்ணி எடுக்க மாட்டேங்கிறா? ஒருவேளை அங்க சிக்னல் இல்லையோ என்னவோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரிங் போகுதே, அவதான் கட் பண்றா. அப்படின்னா அங்க ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? வாசுகி,
எதுக்கு நாமளே தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணிட்டு? பின்ன விடாம ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க, அவ கட் பண்ணிட்டே இருந்தா என்னங்க அர்த்தம்? அது ஆண்டி என்ன ஆண்டி என்ன ஆச்சு? சரசுக்கு அத்தை ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அவ கட் பண்ணிட்டே இருக்கா. அதான் நேத்து ராத்திரி சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றாங்கன்னு உன் போன்ல தானே சொன்னா. ஆமா அது சம்பந்தமா என்ன ஆச்சுன்னு விசாரிக்கலான்னு பார்த்தா போனை கட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவ்வளவுதானே. இருங்க நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். ம். பேசு. சொல்லு மின்னல். என்னடி எப்படி இருக்க? இருக்கேன். என்னாச்சு? ஒரு மாதிரி வாய்ஸ் டல்லா இருக்கு. அங்க ஏதாவது பிரச்சனையா? இல்ல மீனு குட்டி ஃபோன் பண்ணுச்சா, நான் எடுக்காம கட் பண்ணிட்டேன். அதான் மனசே சரியில்லை. அவங்க போனை நீ ஏண்டி கட் பண்ண? நாங்க தப்பு பண்ணிட்டோன்னு ஏற்கனவே அத்தை எங்க மேல கோவமா இருக்காங்க. அதான் ஃபோன் வருது பேசட்டுமான்னு அவங்க கிட்டயே கேட்டேன். உன் இஷ்டம்னு சொல்லிட்டாங்க. பேச வேணான்னு சொல்லியிருந்தா கூட பெருசா தெரிஞ்சிருக்காது. அதான் மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஏய் இதுக்கு போய் ஏண்டி வருத்தப்படுற? பாட்டி ஆண்டி அங்கிள் எல்லாருமே உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க தான். அவங்க அதெல்லாம் உன்னை தப்பாவே நினைக்க மாட்டாங்க. புரியுதுடி. ஆனா வீட்டுக்கு போனீனா நாங்க கிட்ட சாரி கேட்டேன்னு சொல்லிடு மின்னல். அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல. ஏய் ஒரு நிமிஷம் இரு. ஏய் நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் ஃபோன் பண்ணேன். என்ன சொல்லு. நேத்து சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணாங்கல்ல, என்னாச்சு? நீ என்கிட்ட உதவாங்க போற. ஏய் பாட்டியும் அநேகமா அதை கேட்கறதுக்காக தான் கால் பண்ணிருப்பாங்க. நீ விஷயத்த சொல்லு. அவங்க கேட்ட நான் என்ன சொல்றது? அப்படின்னா அதான் சொல்லிட்டல ஒண்ணு. அது சரி. என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த விஷயத்துல மட்டும் தெளிவா இருக்கீங்கடி. குடி ஃபோன் வை. சரி சரி கோவப்படாத. பாட்டி எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான். குலதெய்வ தாயே, இந்த வருஷம் உனக்கு படையல் கன்ஃபார்ம். வாசுகி, நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. சந்தோஷமான சமாச்சாரத்தை என் காதால கேட்டுட்டு அது போதும் எனக்கு. சொக்கு, நீ சொன்ன மாதிரி கோவக்காரி தான்ப்பா, ஆனா கெட்டவ கிடையாது. ஏத்த என்னதான் கோவமா இருந்தாலும் நம்ம கிட்ட போன்ல கூடவா பேச வேணாம்னு சொல்லுவாங்க? இதோட எனக்கும் என் பொண்ணுக்கும் நடுவுல இருக்கிற உறவு முடிஞ்சு போச்சா? வாசுகி, என்ன நடந்தாலும் சரி, நம்ம பொண்ணு நல்லா இருந்தா அதுவே போதும். நாம தூரத்துல இருந்து அவளுக்காக வேண்டிக்குவோம். அவ சந்தோஷமா இருக்கட்டும். என்ன பேபி, ஆபீஸ் கிளம்பிட்டியா? பார்த்த எப்படி தெரியுது? இங்க யாரு என்ன பண்றாங்கன்னு ஜட்ஜ் பண்ணவே முடியல. அத்தை இவ்ளோ விஷயத்த மனசுக்குள்ள வச்சிருப்பாங்கன்னு நான் ப்ராமிஸ நினைச்சு கூட பார்க்கல. மாமாவையும் சரஸ்வதியையும் அவங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்கன்னு நான் நம்பினேன். மை காட், இதுக்கு பின்னாடி இவங்க இவ்ளோ யோசிச்சு வச்சிருப்பாங்கன்னு நான் ப்ரெடிக்டே பண்ணல. இப்பயாச்சும் எங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? அதனாலதான் அப்பவே சொன்னேன், அவங்க 2 பேர் கூட பழகுறது அம்மாவுக்கு பிடிக்காது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு சொன்னேன். இன்ஃபேக்ட் யாரு தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்காது, அவங்கள மன்னிக்கவும் மாட்டாங்க. அந்த குணம் தான் உனக்கு அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன்ல. சாரி. இங்க பாரு வசு, இந்த கம்பெனியும் இந்த குடும்பத்தையும் எங்க அம்மா பார்த்து பார்த்து உருவாக்கியிருக்காங்க. இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இல்லைன்னா கண்டிப்பா இந்த அளவு கொண்டு வந்திருக்க முடியாது. அதனால தான் சொல்றேன், சின்ன தப்பை கூட அவங்களால ஏத்துக்க முடியாது. எங்க அண்ணனையும் அவர் ஒய்ஃபையும் கண்டிப்பா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எது தெரியாம நீ பாட்டுக்கு மாமா சரஸ்வதினு சிரிச்சு பேசிட்டு இருக்காது, புரியுதா? அம்மாவுக்கு பிடிக்காத எதையும் இந்த வீட்டில் நம்ம செய்ய வேண்டாம், சரியா? பேபி, என்ன நீங்க எல்லாரும் கம்பெனிக்கு போயிடுவீங்க, நானும் சரஸ்வதியும் மட்டும்தான் வீட்டுல இருப்போம். நாங்க கூட பேசிக்க கூடாதா? எங்க அம்மா எப்படிதான் உனக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. இதுக்கப்புறமும் 2 பேர் பேசிக்கலாமா, 3 பேர் பேசிக்கலாமா? என்ன அர்த்தம்? இங்க பாரு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இருப்போம். வரேன். பேபி,
என்னாச்சு? நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? கேளு. எப்போ திரும்பி வருவீங்க? கம்பெனியில் வேலை முடிச்சோன்னு நேரம் இங்கே தான் வருவேன். நீங்க திரும்பி வர வரைக்கும் நான் இங்க தனியா இருக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தமிழ்? நமக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்பவே நீ வலது கால் எடுத்து வச்சுதான் இந்த வீட்டுக்குள்ள வரணும், நீதான் என் மருமகன்னு அத்தை நான் அவ்வளோ கொண்டாடினாங்க. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல. அவங்க மனசார நம்மளுக்கு ஏத்துக்கலைங்க. மத்தவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னு தான் நம்மள வீட்டுக்குள்ளேயே சேர்த்திருக்காங்க. யாருமே முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. ராகினி கூட என்ன ஒரு அண்ணியா மதிக்கல, ஒரு புழுவை பாக்குற மாதிரி தான் பாக்குறா. கார்த்தியை பத்தி சொல்லவே வேண்டாம், பாக்குறப்பவே எரிச்சு கொண்டுடுவாரு போல இருக்கு. அப்படி கூட 1-2 வார்த்தை, அதுவும் பயந்து பயந்து அவ தேவைக்காக. டீ வேணுமா, காஃபி வேணுமா, சாப்பிடுறீங்களான்னு எல்லாம் ஒரு வார்த்தை. எல்லாத்தையும் தாண்டி சொந்த வீட்லயே உங்களை ஒரு அநாத மாதிரி ஆக்கிட்டல. ஏன் இப்படிலாம் பேசுற? பயமா இருக்குங்க. இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு முழுசா ஒரு நாள் முடியல. ஏதோ 300 வருஷத்தை பிடிச்சு தள்ளுற மாதிரி இருக்கு. ஒரே நாள்ல எத்தனை பிரச்சனைங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னே தெரியல. அத்தை நம்மள வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல நம்மள வச்சு இன்னும் வீட்டுக்குள்ள என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு பயப்படுறதான்னு நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குதுங்க. உன்னால என் மனசை ஃபீல் பண்ண முடியுதா? இது எப்பவுமே உங்க 2 பேருக்காக தான் துடிக்கும். உனக்காக என் அம்மாவையும் என் அம்மாக்காக உன்னையும் என்னால எப்பவுமே விட்டு கொடுக்க முடியாது. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை, என்னால அம்மா மனசை கண்டிப்பா மாத்த முடியும். அவங்க மனசை மாத்தணும்னா நீ எப்பவுமே என் கையை பிடிச்சிட்டு என் கூடவே இருக்கணும். கையை பிடிச்சிட்டு இருக்கும் போது என் மனசுக்குள்ள ஒரு தனி தைரியமே வருது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு போக முடியும்ன்ற நம்பிக்கையும் வருது. நீ எப்பவுமே என் கூடவே இருந்தா நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் சரஸ்வதி. மற்ற எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம். அம்மா மனசு எப்படி மாத்தணுன்றதை மட்டும் இப்ப நம்ம யோசிப்போம். என்ன நம்புங்க, நான் உங்க கூடவே இருப்பேன். அத்தை மனசு நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். இது போதும், எனக்கு தைரியமா இரு. நான் கம்பெனிக்கு போயிட்டு வரேம்மா. அப்பா, நான் கம்பெனிக்கு போயிட்டு வரேன்ப்பா. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஆற்காடு கமால் பாய் வந்திருக்காரு. அவரே எங்க வந்திருக்காரு? தெரியல சார், உங்களை பார்க்கணும்னாரு. ரூம்ல உட்கார வச்சிருக்கேன் சார்.
சரி நீங்க போய் வேலையை பாருங்க, Okay, நான் போய் பார்க்குறேன். தேங்க்யூ. வாங்க தம்பி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வணக்கம் சார். இப்போதான் சந்தோஷமா இருக்கு. தம்பி வணக்கம் தம்பி. தம்பி வணக்கம் தம்பி. தம்பி நீங்க வந்துட்டீங்கல்ல, எங்களுக்கு அது போதும். எங்க நீங்க வராம போயிடுங்களோன்னு நாங்க பயந்துட்டே இருந்தோம் தம்பி. தமிழ் வந்துட்டியாப்பா, ரொம்ப சந்தோஷம். சாரிடா நம்பிச்சு. எதுக்கு? அம்மா உன்னை திட்டாங்களேடா. அட என்னப்பா பேசுற? நம்ம அம்மா தானே திட்டினாங்க, திட்டிட்டு போறாங்க விடு. இல்லடா, உன்னை திட்டுறது கூட பரவாயில்ல. ஆனால் உன்னை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. உன்னையும் சரஸ்வதியும் வீட்டில் சேர்த்துக்கிட்டாங்கல்ல, எனக்கு அது போதும்பா. காஃபி சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? அறிவில்ல, சீக்கிரம். ஒரு தடவை சொன்ன புரியாதா உங்களுக்கு? நீங்க இன்னும் கிளம்பல? நீங்களே போய் வேலை பாருங்க. சரிங்க. சரிங்க தம்பி. சரி தம்பி. வாங்க போய் எப்போ வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க. சொல்லுங்க போய், என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை தமிழ், மெட்டீரியல் அனுப்பணும்ப்பா. அது சம்மந்தமாக கார்த்திகிட்ட பேசலான்னு வந்தோம். அவர் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டாரு. என்ன சொன்னா? என் அண்ணனுக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவர் வாங்கின காசு அவர்கிட்டயே வாங்கிக்கோங்க, மெட்டீரியல் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க. இருங்க பாய், நம்ம என்னன்னு கேட்போம் வாங்க. ம். டேய் கார்த்தி, ஆ, என்னடா இதெல்லாம்? எதெல்லாம்? முன்னெல்லாம் தமிழ் வந்தானா எழுந்திருச்சு நின்று அந்த சீட்டில் அவனை உட்கார சொல்லுவேன். இப்படி நீயே உட்காந்துருக்க, அதைத்தான் அவன் என்னன்னு கேட்குறான். பாத்தியாப்பா? டேய் நீ கொஞ்சம் சும்மா இருடா. பாய்க்கு மெட்டீரியல் அனுப்ப மாட்டேன்னு சொன்னியாமே. ஆமா. ஏன்? ஏன்னா பாய்க்கு மெட்டீரியல் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் முடிவு பண்ணிருக்கு. ஏன்பா, அப்ப தமிழ் யாருப்பா? ம், அப்ப நான் யாருப்பா? லோக், பாய் கிட்ட பிசினஸ் டீலிங் சரியில்லை. அவர் பேமெண்ட்ஸ் எல்லாம் லேட்டா பண்றாரு. அதனால அவர் கூட பிசினஸ் வச்சுக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். தட்ஸ் இட். இது அம்மாவுக்கு தெரியுமா? என்ன முடிவா இருந்தாலும் நான் தான் எடுக்கணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நான் முடிவு எடுத்துட்டேன். டேய் நான் பாய் கிட்ட பர்சனலா பணம் வாங்கியிருக்கேன்டா. நான் சொல்றேன், நீ மெட்டீரியல் அனுப்பு. யாரா இருந்தாலும் பர்சனலா வாங்கின பணத்துக்கு கம்பெனி பொறுப்பு எடுத்துக்காது. நீங்க பர்சனலா வாங்கின பணத்தை நீங்க பர்சனலா டீல் பண்ணிக்கங்க. வேணும்னா கம்பெனிக்கு இப்ப பாய பணம் கொடுக்க சொல்லுங்க. போனா போதுன்னு மெட்டீரியல் நான் அனுப்ப சொல்றேன். டே கார்த்தி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா? நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுதா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அம்மா நீங்க யாரு? இந்த கம்பெனியோட ஒர்க்கர், அவ்வளவுதானே? ஏன் முன்னால வந்து இந்த சவுண்ட் எல்லாம் விடாதீங்க. எங்க அண்ணனோட ஃப்ரெண்டுனா லஞ்ச் பிரேக் அப்ப சாப்பிட்றப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஒர்க் டைம்ல ஒர்க்கை மட்டும் பாருங்க, புரியுதா? டேய் கார்த்தி, உனக்கு என் மேல கோவம் அது என்கிட்ட காமி. அவன் உனக்கு அண்ணன் மாதிரிடா. கூட பிறந்த அண்ணனுக்கே இந்த கம்பெனியில் என்ன லிமிட்னு எனக்கு தெரியும். அண்ணனுக்கே என்ன நிலைமைன்னா அண்ணன் மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அம்மா அவரை வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ போனா போகட்டுமே, கம்பெனியில் வேலை பார்க்கட்டுமேன்னு விட்டுருக்கேன். அதையும் கெடுத்துக்க வேணாம்னு சொல்லுங்க. போய் வேலையை பார்க்க சொல்லுங்க. பாய், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு ரெக்கமெண்டேஷனுக்கெல்லாம் ஆளை கூட்டிகிட்டு வரீங்க? போங்க பாய். பா, இதுக்கு மேலே இங்கே நிற்க வேணாம், வாப்பா. பாய், நான் உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கேன். அந்த பணத்தை நான் எப்படியாவது உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி அம்மா கிட்டையும் பேசி உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்ப ஏற்பாடு பண்ணுறேன். என்ன நம்புங்க பாய். ம், சரி தமிழ், ஏற்பாடு பண்ணுங்க, வரேன்.
கார்த்தி இப்படி பண்றான்? நம்ம கார்த்தியா இது? என்னடா நடக்குது நம்ம வீட்டுல? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. இது எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியல. நடக்கூடதெல்லாம் நடந்துருச்சு. நீதான் எப்படின்னா சரி பண்ணுப்பா.